ஹாய், என் பேர் சுபாஷ். இந்த சேனலில் ஷேர் மார்க்கெட் அப்புறம் இந்த ஃபினான்ஸ் சம்மந்த வீடியோஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ கால் அண்ட் புட் அப்படின்னா என்ன, அப்புறம் வந்து ஓஐ, அப்புறம் சேஞ்ச் இன் ஓஐ, அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் வந்து இம்பேர்டு வால்டிலிட்டி, எல்டிபி, ப்ரீமியம் ப்ரைஸ், இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டா வச்சு, ஸோ நான் அப்லோட் பண்ணுற டேட்டா வச்சு, நான் கற்றுக்கிற இந்த டேட்டா வச்சு நான் ஒரு ஒரு 1 வீக் வந்து இந்த மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணேன். அதாவது ஆப்ஷன் செயின் என்எஸ்சி இருக்கு பார்த்தீங்களா? அந்த டேபிள் வச்சு எப்படி வந்து சப்ளை அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அந்த மெத்தட் நான் அனலைஸ் பண்ணேன். எப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகல அந்த டேட்லேருந்து, அதாவது டூஸ்டே 23/9/2025லேருந்து நெக்ஸ்ட் டூஸ்டே வரைக்கும் 30/9/2025 இந்த 1 வீக் வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வச்சு, அதாவது ஓஏ, அப்புறம் வந்து சேஞ்ச் இன் ஓஏ, அப்புறம் வந்து இம்பேர்டு வால்டிலிட்டி, அப்புறம் எல்டிபி, அப்புறம் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ், சம் நியூஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல. ஸோ அதை வச்சு எப்படி ஃபிக்ஸ் பண்ணேங்கிறத நான் வந்து ஒரு அனலைஸ் மாதிரி பண்ணேன். அப்புறம் வந்து இதுக்கு ட்ரேடர் 1 இவர் வந்து ஒரு ட்ரேடர் வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணுறாரு, ஒரு ட்ரேடர் வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணுறாரு. சிம்பிளாக சொன்னால் ஒரு பேப்பர் ட்ரேடிங் மாதிரி நான் பண்ணேன். ஸோ எப்படி வந்து நான் பண்ணேன்னு சொல்லி ஒரு வீடியோவாக நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படி தோணுச்சு. அதான் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ புரியல அப்படின்னா நீங்களும் ஒன்ஸ் திருப்பி ஒரு தடவை பாருங்கள். நான் எப்படி அனலைஸ் பண்ண திருப்பி ஒரு தடவை பாருங்கள். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இண்டிகேட்டர் அதெல்லாம் வச்சு நான்லாம் பண்ணல. நான் கற்றுக்கிட்ட இந்த ஒரு பேசிக் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல அந்த கான்செப்ட் ஆஃப் ஐடியா மூலம் மட்டும் நான் வந்து ஒரு அனலைஸ் பண்ணேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் வந்து இப்படி வந்து நிஃப்டி ட்ராக் அப்படி சொல்லி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அது எக்ஸ்பிரி டேட்டோட 30 எக்ஸ்பிரி டேட்டோட ஒரு ஃபோல்டர் ஓப்பன் வச்சிட்டேன். அப்புறம் வந்து டூஸ்டேலேருந்து நெக்ஸ்ட் டூஸ்டே வரைக்கும் அது நிஃப்டி ஆப்ஷன் செயின் டேட்டா, ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு எல்லா வெப்சைட் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டூஸ்டே, அதாவது அந்த கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த டேட்டில் உள்ள எக்ஸலில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டூஸ்டே நடந்த அந்த இந்த ட்ரேட் ஃப்ளோ ஆப்ஷன் செயின் டேட்டா போய் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து என்னென்னா, நம்ம முன்னாடியே பார்ப்போம், கால்ஸ் அண்ட் புட்ஸ் அந்த வீடியோவிலே பார்த்துருப்போம். ஸோ இந்த செக்ஷன் எல்லாமே வந்து கால், அப்புறம் இந்த செக்ஷன் எல்லாமே புட். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருப்போம். இந்த மணி, அட் த மணி, அப்போ அவுட் ஆஃப் த மணியில் வந்து லாபம் பார்க்குறது எப்படி, அந்த மாதிரிலாம் வீடியோலாம் போட்டிருப்போம். எப்போவுமே வந்து அட் த மணி, ஸோ அந்த ஏரியாவிலேயே ஓரளவு அட் த மணி மீன்ஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அப்புறம் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஓரளவு ஈக்குவலாக இருக்க இடம் தான் வந்து அட் த ப்ரைஸ் சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம அதோட டேட்டெல்லாம் பார்த்தோங்கன்னா ஓரளவு வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் வந்து ப்ராஃபிட் வர்றதுக்கும் நாளைக்கு வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு வசதியாகவும் இருக்குது அந்த பொசிஷன் மட்டும் தான். ஸோ கால் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த மணி, இந்த செக்ஷன்லேருந்து இந்த டாப்லேருந்து இது வரைக்கும் எல்லாமே இந்த மணி தான். அப்புறம் வந்து புட் எடுத்துட்டிங்கன்னா இது ஃபுல்லாகவே இந்த மணி. ஸோ இதுக்கு கீழே இருக்க செக்ஷனுக்கும் சரி, புட்டில் இருக்க மேலே இருக்க செக்ஷனும் சரி, எல்லாமே அவுட் ஆஃப் த மணி தான். ஓகேவா? அடுத்த மணி எப்போ அப்படின்னா இந்த மிடில் தான் இருக்கும். அதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இப்போது அன்னைக்கு நிஃப்டி டூஸ்டே வந்து முடிஞ்சது வந்து 25,116.50. ஸோ அப்போ வந்து இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த மணி முடிகிற இடம். ஸோ கிட்டத்தட்ட இந்த 25,200 இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து மேர்லி ஈக்குவல். ஸோ இந்த தான் வந்து அட் த மணி செக்ஷன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது அட் த மணி செக்ஷன். ஸோ இதுக்கு மேலே போனீங்கன்னா இந்த மணி, இதுக்கு கீழே போனீங்கன்னா அவுட் ஆஃப் த மணி. அவுட் ஆஃப் த மணியில் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ப்ராஃபிட் பார்க்குறது அந்த ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ வந்து அதில் பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி தான். இந்த மணி போனீங்கன்னா ஓகே, வாய்ப்பு இருக்குது. பட் வந்து அதையும் தாண்டி உங்களுக்கு கிடச்சின்னா நல்லா லாபம் தான். பட் தாண்டி போகணும், அந்த ப்ராஃபிட்டுக்கு தாண்டி போகணும். ஸோ அதெல்லாம் வந்து அட் த மணி அந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எல்லாத்துக்குமே அந்த மேபி அனலிஸ்ட் எல்லாமே வந்து அந்த ஏரியாவில் தான் பார்ப்பாங்க. நம்ம அந்த செக்ஷன்கிட்டே பார்ப்போம். ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு 3, அதாவது நம்ம எதை வச்சு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். ஓஏ, அப்புறம் சேஞ்ச் இன் ஓஏ, அப்புறம் வந்து இம்பீரியல் வால்டிலிட்டி, அப்புறம் எல்டிபி ப்ரீமியம், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த செக்ஷனில் அந்த ஒரு 3 காலம் எடுத்துக்கிட்டேன். எதை வச்சு எடுத்தேன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதாவது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அந்த காலம் படி எது ஹையஸ்ட்டாக இருக்குது, அதாவது அட் த மணி செக்ஷனில் எது ஹையஸ்ட்டாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே, ரொம்ப தாண்டி அவுட் ஆஃப் த மணிலாம் போக வேண்டாம். ஓரளவு கிட்ட இருக்க மட்டும் செக்ஷன் மட்டும் எடுத்துப்போம். ஸோ இது எனக்கு கொஞ்சம் அதிகமாக பட்டுச்சு. 71,466 இந்த கவுண்ட் அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 72,176 அதிகமாக இருக்குது. அப்புறம் இது 1,25,000. ஸோ அதுக்கு மேலே நம்ம போக வேண்டாம். அது அவுட் ஆஃப் த மணி போயிடும். ஸோ 1,37,000 இருந்தாலுமே இது அவுட் ஆஃப் த மணி போயிடும். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு மினிமம் ஒரு 3 கிட்டே எடுத்துக்கலாம். நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த 3 எடுத்தாச்சு.
இது வந்து கால் செக்ஷனில். அப்படியே இந்த சைடு போனேன்னா இது வந்து புட் செக்ஷன். புட் செக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அட் த மணி கான்செப்ட்குள்ளே அந்த செக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 எடுத்துக்கிட்டேன். ஏன் 3 எடுத்துக்கிட்டேன்னா நெருங்கி இருக்குது. அதாவது 1 லேக் இருக்குது, 56,000, இது 55,000 ஓரளவு இருக்குது. ஸோ அதுக்கு மேலே இது 50,000 அப்படிலாம் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே ரொம்ப மேலேயும் போகணும், அவுட் ஆஃப் த மணியும் போகணும்னா இந்த மணியும் போக வேண்டாம். ஸோ அட் த மணிலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 செக்ஷன், அதாவது ஓஏ கவுண்ட். ஸோ இந்த புட்டை பார்த்தீங்கன்னா இது ஓஏ கவுண்ட். ஓஏ கவுண்ட் எங்கே அதிகமாக இருக்கோ அதை எடுத்துகிட்டு ஒரு 3 இது செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? சேஞ்ச் இன் ஓஏ அப்புறம் இங்கே வரும். இப்படி இந்த 3 இது செலக்ட் பண்ணிட்டு ஷேட் பண்ணி வச்சு அடுத்து சேஞ்ச் இன் ஓஏ வரும். சேஞ்ச் இன் ஓஏ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ப்ளஸ் 34,000, இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 23,000, ப்ளஸ் 36,000. ஸோ இந்த 3ம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது இந்த கவுண்ட் படி பார்த்து உள்ளே வந்தோம். அப்புறம் அந்த சேஞ்ச் இன் ஓஏன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி இந்த 3 செக்ஷனில் கரெக்டாக செலக்ட் பண்ணதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ சேஞ்ச் இன் ஓஏயும் நல்லதாக இருக்குது. ஓகேவா? அப்போ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் இன் ஓஏயும் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 3 செக்ஷன் தான் இப்போது அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த சைடு ஐவி பாருங்கள். இப்போ அடுத்து இந்த ஐவிக்கு வரும். ஐவி பார்த்தீங்கன்னா அதாவது இம்ப்ளைடு வால்டாலிட்டி. இங்கே வந்து இதான் ஐவி இம்ப்ளைடு வால்டாலிட்டி. அதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ 9.51, 9.18, 9.11 மேர்லி எல்லாமே வந்து 9 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது 3மே. அப்புறம் எல்டிபி அதாவது ப்ரீமியம் ப்ரைஸ், இதுதான் ப்ரீமியம் எல்டிபி சொல்லுவாங்களா, ப்ரீமியம் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ், அதாவது ப்ரீமியம் சொல்லுவாங்க ஆப்ஷன் கான்ட்ராக்டோட ப்ரைஸ். அது பார்த்தீங்கன்னா 150 ரூபா, 150. அப்புறம் வந்து 97.65, அப்புறம் 36.4. ஸோ ஆப்வியஸாக அவுட் ஆஃப் த மணி போகும்போது கம்மியாக தான் இருக்கும். பட் இம்பேர்டு வால்டாலிட்டி ஓரளவு ஈக்குவலாக இருக்குது. அப்படி கம்பேர் பண்ணும்போது இங்கே ப்ரைஸ் ஜாஸ்தி. அதாவது இம்ப்ளைடு வால்டாலிட்டி 3க்கும் ஒரே ரேஞ்சாக இருக்குது. ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது வால்டாலிட்டி எங்கே அதிகமாக இருக்குது அங்கே தான் வந்து ப்ரைஸும் அதிகமாக இருக்கும். அந்த பட்சத்தில் வந்து இந்த 3 செக்ஷன்லையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த செக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஆப்வியஸ்லி வந்து அட் த மணி ஸோ ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். பட் 3 கம்பேர் பண்ணும்போது நம்ம பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அந்த 3 செக்ஷன் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா வால்டாலிட்டி எல்லாமே மேர்லி வந்து ஈக்குவலாக இருக்குது. பட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஓகேவா? இது கொஞ்சம் வச்சுருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டேட்டா படி நம்ம வந்து ஓஏ பார்த்தோம், அப்புறம் சேஞ்ச் இன் ஓஏ, அப்புறம் ஐவி, அப்புறம் எல்டிபி. இந்த 4 வச்சு தான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வீடியோலாம் போட்டுருவோம். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல இப்போ பார்த்துட்டோம். ஸோ கால் ஆப்ஷன் இதெல்லாம் வந்து கால் சைடு. அப்போ இங்கே தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3மே நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம், ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அந்த 3லையுமே எது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம இம்ப்ளைடு வால்டாலிட்டி 9 ரேஞ்சில் இருக்குது. ஸோ 3மே 9 ரேஞ்சாக இருந்தாலுமே இதுக்கு மட்டும் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது. மேபி இதுக்கும் நம்ம கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டவுட்டாக இருக்கலாம். பட் 3மே 9 அந்த ரேஞ்சு தான் இருக்குது. பட் இதுக்கு வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த 3 தான் ரெசிஸ்டன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். பட் அந்த 3லையும் எது பெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். அது 25,200 தான் ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து 25,200, அடுத்து வந்து 25,300, அடுத்து 25,500. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த கால் செக்ஷன் மூலமாக இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் நான் அனலைஸ் பண்ணது தான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். இதுலேயே அனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து புட் செக்ஷன் வரலாம். புட் செக்ஷன் வரும்போது ஓஏ அப்புறம் சேஞ்ச் இன் ஓஏ பார்த்தாச்சு. இப்போ வந்து இம்ப்ளைடு வால்டாலிட்டிக்கு வரும். ஸோ 9.1, 8.7, 8.2 ஓகேவா? கொஞ்சம் கிராஜுவலாக கம்மியானாலுமே அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் அது இருக்குது. ஸோ அப்படியே எல்டிபி ப்ரைஸ் ப்ரீமியம் வந்தீங்கன்னா 41, 65, 98. ஸோ வந்து கிராஜுவலாக பயங்கரமாக ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கும் நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா இந்த வால்டாலிட்டி வந்து ஓரளவு மேர்லி கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்குது. பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3மே அதாவது இது புட் செக்ஷன் இருக்கனால இது வந்து சப்போர்ட். ஓகேவா? இந்த 3மே ஒரு சப்போர்ட்டாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த 3 சப்போர்ட்டில் வந்து எது பெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த 25,200 இருக்குல்ல அதை பெஸ்ட்டாக ஒரு சப்போர்ட்டாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் படி பார்த்தீங்கன்னா 25,200 ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே 25,200 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து
ஆப்ஷன் செயின் உள்ள டேட்டா வச்சு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஓஏ பார்த்தோம், அப்புறம் சேஞ்ச் இன் ஓஏ பார்த்தோம், அப்புறம் ஐவி பார்த்தோம், அப்புறம் எல்டிபி, அப்போ ஐவி எல்டிபி கம்பேரிசன் பார்த்தோம். அப்போ அதில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எது பார்த்தோம். அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்து இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே உள்ள டேட்டா வச்சு வச்சு கன்சிடர் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து நிறைய இருக்குது, ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ட்ரம்ப் யூஎஸ் டாரிஃப் இருக்குது, அப்போ யூஎஸ் அப்போ இந்தியா ரஷ்யா கூட அந்த க்ரூட் ஆயில் அந்த பிஸ்னஸ் இஷ்யூ, ஸோ அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதுவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து ஜஸ்ட்டு இதையும் பார்க்கணும் மட்டும் பண்ணாது பத்தாது, நம்மளுக்கு தெரிஞ்சது இதெல்லாம் இருக்குது, அதே கன்சிடர் பண்ணணும். இன்னும் நம்ம வந்து இண்டிகேட்டர் அதெல்லாம் இன்னும் போவே இல்லை. ஜஸ்ட்டு வந்து ஓஏனா என்ன கற்றுக்கிட்டோம், சேஞ்சின் ஓஏனா கற்றுக்கிட்டோம், அப்புறம் எல்டிபி ஐவி இதெல்லாம் கற்றுக்கிட்டோம். அப்புறம் நியூஸ் பற்றி நிறைய பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அப்படி பார்த்தா ஜியோ பாலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் டேரிஃப் இஷ்யூ, அப்புறம் வந்து ஹெச்என்பி விசா, ஸோ எல்லாமே பயங்கர அடினால அதனாலேயும் வால்டேலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ட்ரேடர் கான்செப்டில் வருவோம். இப்போ 2 ட்ரேடர் நம்ம எடுத்துப்போம். ட்ரேடர் 1 அண்ட் ட்ரேடர் 2 எடுத்துப்போம். ஓகேவா? ட்ரேடர் 1 என்ன எடுத்திருக்காரு, அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, ட்ரேடர் 1 என்ன கன்சிடர் பண்ணிக்கிறாரு அப்படின்னா, ட்ரேடர் 1 அவர் புல்லிஷாக கன்சிடர் பண்ணிக்கிறாரு. அதாவது மார்க்கெட் ஏறப்போகுது அப்படின்னு அவர் ஒரு கணிப்பில் உள்ளே வராரு. மார்க்கெட்டுக்கு ஏறப்போகுது, ஒரு பையர் வந்து, அதாவது ட்ரேடர் 1னா ஆப்ஷன் பையர், ஒரு பையர் வந்து மார்க்கெட் ஏறப்போகுது அப்படி கணிச்சாரு அப்படின்னா அவர் கண்டிப்பாக கால் ஆப்ஷன் தான் பை பண்ணுவார். ஸோ நம்ம கால் ஆப்ஷனில் ஸோ 3 இது நம்ம எடுத்துக்கிட்டோம், எது பெஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். இது ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகேவா? பட் கால் ஆப்ஷனில் இது ரெசிஸ்டன்ஸ்னு எப்படி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆப்ஷன் செல்லர் சைட்லேருந்து பார்த்து இதுதான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இது வந்து சப்போர்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ ஆப்ஷன் பையர் உள்ளே வராங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஒரு பெஸ்ட்டாகவே அவங்களும் எடுத்த மாதிரி நினச்சிக்கிட்டு வச்சுப்போம். ஸோ அவங்களும் வந்து இது தான் வந்து பெஸ்ட்டாக எடுத்துட்டாங்க அப்படின்னு கன்சிடர் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. 25,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவர் ஆப்ஷன் கான்ட்ராக்டை உள்ளே வாங்குறார். ஓகேவா? விலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ரைஸ் 150. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மார்க்கெட் ஏற போகுது, ப்ரீமியம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். 150 நிஃப்டியோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இப்போ 75ல் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ அவரோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ போட்டிருக்காரு அப்படின்னா 150 இன்ட்டு 75. ஸோ அதான் வந்து டோட்டல் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்டு 75. ஸோ இதுதான் அவரோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அவர் என்ன பண்ணுறாரு, மார்க்கெட் ஏற போகுது அப்படின்னு நினச்சி உள்ளே வராரு. ட்ரேடர் 2 என்ன பண்ணுறாரு, ஸோ அடுத்து வந்து ட்ரேடர் 2 மார்க்கெட் இறங்க போகுது, அதை பீரிஷ் அவர் கன்சிடர் பண்ணிக்கிறாரு. பீரிஷாக ஆக போகுது, மார்க்கெட் டவுன் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறாரு. ப்ரீமியம் இதை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இறங்க போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக புட் செக்ஷன் தான் வருவாங்க. ஸோ பையர் அந்த பட்சத்தில் புட் செக்ஷன் வருவாங்க. ஸோ அவங்க வந்து செலக்ட் பண்ணது இது இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து சூஸ் பண்ண மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 25,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் சூஸ் பண்ணிக்கிறாரு. இதோட ப்ரீமியம் ப்ரைஸ் 98. ஸோ ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 98 இன்ட்டு 75. இதுதான் அவர் இது வந்து ப்ரீமியம். நிஃப்டி லாட் சைஸ் அதே தான். அப்புறம் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 98 இன்ட்டு 75. இதுதான் அவரோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். 98 to 75. ஸோ 7,350 தான் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது ட்ரேடர் 1 and 2 பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ 2 ஸ்டே படி
டேட்டா எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு பார்த்துக்கிட்டோம். நம்ம ஏற்கனவே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுபடி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ ஒரு ட்ரேடர் உள்ளே வராரு. ட்ரேடர் 1 அதாவது புல்லிஷ் நினச்சிட்டு உள்ளே வராரு. அப்போ ட்ரேடர் 2 உள்ளே வராரு. அவர் பேரிஷ் நினச்சிட்டு உள்ளே வராரு. ஒரு கான்செப்ட்டுக்குள்ளே இப்போ போயிட்டோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு மார்க்கெட்டும் அனலைஸ் பண்ணியாச்சு. அப்போ ட்ரேடரும் வந்து என்ன பண்ணுறாரு அனலைஸ் பண்ணியாச்சு. இது டூஸ்டேக்குள்ளே டேட்டா படி. இப்போ நம்ம வெனஸ்டே ஒரு டேட்டா டவுன்லோட் பண்ணியிருக்கேன். வெனஸ்டே அது 24/9/2025. நோட் 23 படி நோட் பண்ணோம்ல, அந்த டேட்டாவும் இங்கே தான் போட்டிருக்கு. ஓகேவா? நம்ம என்ன நினச்சிட்டோம்னா 25,200 ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கு மேலே ப்ரைஸ் போகாது அப்படின்னு நினச்சோம். பட் அதே மாதிரி சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா 25,200ல் இருக்குது. அதை ஒரு சப்போர்ட்டாக எடுத்து மேலே போகும் அப்படின்னு ஒரு கான்செப்டும் இருக்குது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,200 இதுக்கு மேலே ஏறாது அப்படின்னு இருந்துச்சு. டூஸ்டே ரெக்கார்டு படி 25,169ல் முடியுது. நீங்கள் அப்படியே வெனஸ்டே 24 எடுத்துட்டீங்கன்னா அது க்ளோஸ் பண்ண இது ஏரியா பார்த்தீங்கன்னா 25,05690 கிட்டத்தட்ட 113 பாயிண்ட்டுங்க கம்மியாயிருச்சு. அப்போது 25,200 தான் ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃப்ளெஜ்ஜில் ஃபாலோ பண்ணி அதுலேருந்து கீழே இறங்கியிருக்க மாதிரி காமிக்குது. ஓகேவா? அப்போ 25,200 சப்போர்ட் ஆன்ஸில் அதுக்கு மேலே போகும் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுல, அப்படி போகல. அப்போ ரெசிஸ்டன்ஸ் தான் கன்சிடர் பண்ணி கீழே இறங்கின மாதிரி காமிக்குது. பட் பியூர் வந்து இதை பற்றி இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்குது, அந்த ரேஷியோவும் இருக்குது. பட் நிறைய இருக்குது. பட் நம்ம கன்சிடராக ஓஏ சேஞ்சின் ஓஏ அப்புறம் வச்சு ட்ரேட் பண்ணலாமா அதுதான் இப்போ அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ 25,000 டூஸ்டே டேட்டா படி 25,200 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே போன மாதிரி அதாவது ரொம்ப டவுன் ஆகி அதாவது அதை பொறுத்து இல்லை ரொம்ப டவுன் ஆகி 25,056ல் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ வெனஸ்டே டேட்டா படி பார்த்து தேர்ஸ்டே எப்படி ஆகும் அதை கணிக்கலாமா அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி அந்த ஏரியா செக்ஷனுக்கு வந்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஓஏ கவுண்டு எதுன்னு சொல்லி ஒரு 3 எடுத்துட்டோம். அதான் 91,000 இருக்குது. இது 1,18,000 இருக்குது. இது 1,21,000 இருக்குது. சேஞ்ச் இன் ஓஏயும் நல்ல ஒரு ப்ளஸ் பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் கவுண்டில் தான் இருக்குது. அப்புறம் வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா 8.54, 8.34, 8.35 அதாவது எல்லாமே மேர்லி ஒரே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. எல்டிபி அதாவது ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 110.4, அப்போ 65.15, 36.25. ஸோ கிராஜுவலில் ரொம்பவே நல்ல கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ் கால் செக்ஷனில் இருக்குது. ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ். இந்த 3 தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதில் பெஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ஒரு ரேஞ்சில் இருந்தாலுமே இங்கே ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அப்போ இது தான் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து இது ரெசிஸ்டன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிட்டு 25,100 ஸோ அதை ரெசிஸ்டன்ஸாக நம்ம போட்டோம். ஸோ நாளைக்கு இந்த 25,000க்கு 100 மேலே போகாது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ அப்புறம் புட் செக்ஷனுக்கு வரலாம். புட் செக்ஷனில் அதே அட்டன் பண்ணி செக்ஷனுக்கு வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 2 அதிகமாக இருக்குது. மற்ற எல்லாமே ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் வந்து இந்த 2 மட்டும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓஏ 1,42,000 இருக்குது. அப்புறம் வந்து சேஞ்ச் இன் ஓஏ வந்து 30,000 இருக்குது. இது 76,000, அப்புறம் 90,000. ஓகேவா? ஸோ எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து இம்பையர் வாலட்டிலிட்டி அந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா இது 7.92, 7.51 ரெண்டுமே வந்து அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. எல்டிபி பார்த்தீங்கன்னா 58.55, இது 95.4. ஸோ இந்த ப்ரைஸ் படி பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 25,100 ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,100 தான். ஸோ ரெண்டுமே ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் போகுது. அப்போது தேர்ஸ்டே பார்க்கும்போது 25,100 சப்போர்ட்டாக வச்சு தான் மேலே ஏற மாதிரியும், அப்போ ரெசிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா 25,100 தான் அதிகம். அதுக்கு மேலே போகாது, கீழே தான் இறங்கும். அந்த மாதிரி டேட்டா இப்போ இருக்குது. ஓகேவா? நாளைக்கு இப்போ ட்ரேடர் 1 படி பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேடர் 1 புல்லிஷ்டாக கன்சிடர் பண்ணிக்கிறாரு. பட் நிலைமையை பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிச்சு. அப்போது கிட்டத்தட்ட ஒரு ப்ரீமியம் வந்து லாஸ் பண்ண போகிறாரு. அப்படி தான் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ ட்ரேடர் 2 வந்து பேரிஷாக கன்சிடர் பண்ணார்ல, ஸோ அவருக்கு சாதகமாக தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா டூஸ்டே 25,000 ஸ்ட்ரைக் ரேட்டில் புட்டு வந்து வாங்கினவர் கம்மியாக சொல்லி வாங்கினவர் 98 ப்ரீமியம் ப்ரைஸ் கொடுத்து வாங்கினார் இல்லையா? இப்போ வெனஸ்டே பார்த்தீங்கன்னா அதே 25,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உள்ள எல்டிபி அதாவது ப்ரீமியம் பாருங்கள் 149 கிட்டே போயிடுச்சு. ஸோ அதிகமாகிடுச்சு. அதனால் இப்போது 98லேருந்து ப்ரீமியம் ப்ரைஸ் 149 போயிடுச்சு. அதனால் இப்போ அவர் லாபத்தில் தான் இருக்கார். நான் நினச்ச மாதிரியே
ட்ரேடர் 2 நினச்ச மாதிரி பீரிஸில் போயிட்டு லாபத்தில் தான் இருக்காது. ஸோ இப்போ தேர்ஸ்டே என்ன ஆக போகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,000 நல்ல இந்த மூணுலேயுமே பெஸ்ட்டாக 25,100ல் பெஸ்ட்டாக இருக்குது. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 25,100 அதுவும் பெஸ்ட்டாக இருக்குது. ஓகேவா, இப்படி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ தேர்ஸ்டே என்ன ஆகுது சொல்லி தேர்ஸ்டே போவோம். தேர்ஸ்டே போயிடுச்சுன்னா அந்த டூஸ்டேக்குள்ள டேட்டாவும் வெனஸ்டேக்குள்ள டேட்டாவும் நம்ம இதில் போட்டுக்கிட்டோம். ஓகேவா, இப்போ தேர்ஸ்டே எப்படியா இருக்குது பார்த்தீங்கன்னா 25,056 அதாவது வெனஸ்டே 25,056.90 இருந்தது. இப்போது 24,890 இன்னும் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஓகேவா, கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 100 பாயிண்ட் கிட்ட கம்மியாயிருச்சு. பட் இப்போ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை எது எடுத்துட்டோம் 25,100. ஸோ இதுக்கு கீழே தான் இருக்கும்னு நினச்சோம். பட் வந்து அதுக்கு கீழே போயிடுச்சு. பட் அந்த சப்போர்ட் ஒன்று எடுத்தோம் பார்த்தீங்களா, அது கண்டுக்கவே இல்லை, அது கீழே தான் போயிட்டே இருக்குது. இப்போ 24,890 வந்து நிற்கிது. ஓகே, இப்போது தேர்ஸ்டேக்கோட டேட்டா டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வச்சு ஃப்ரைடே ஓரளவு கணிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். அதே அட் த மணி செக்ஷன் அந்த டேட்டா எடுத்துக்கிட்டேன்னா கிட்டத்தட்ட 2,23,000. ஸோ 1,09,000 அப்புறம் 1,91,000. ஸோ இதான் வந்து எடுத்துட்டான். ஸோ 3 போதும், ரொம்ப அதிகமாக வேண்டாம். 97,000 எல்லாம் இருக்குது. பட் எல்லாமே வந்து கீழே கீழே போயினா அதிகமாக தான் இருக்க மாதிரி இருக்குது. பட் 3 போதும். 3 வச்சா தான் ஓரளவு வந்து நம்ம கணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே அவுட் ஆஃப் த மணி ரேஞ்செல்லாம் போயிட்டு இருக்கும்போது வந்து அது யூஸே இல்லை. ஸோ அதேமாதிரி வந்து இதை எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்பீரியட் ஆல்ரெடி 8 ரேஞ்சில் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர வேரியேஷன் இருக்குது. அப்போ இதை தான் ஒரு பெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். 25,000 ரெசிஸ்டன்ஸை வந்து பெஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்புறம் வந்து அதே மாதிரி இங்கே இந்த சைடு வரும், புட் செக்ஷனுக்கு வரும். புட் செக்ஷன் வரும் பார்த்தோன்னா இந்த 2 தான் அவ்வளோ அதிகமாக இருக்குது. 1,13,000 அப்புறம் 1,24,000. ஓகேவா, ஸோ இதில் பார்க்கும்போது வந்து சேஞ்ச் இன் ஓஏ வந்து கவுண்ட் கம்மியாயிடுச்சு, மைனஸில் ஆயிடுச்சு. ஸோ நேற்று கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாயிருக்கு ஆக்சுவலாக. அப்புறம் வந்து இம்ப்ளைடு வால்டாலிட்டி ரெண்டுமே வந்து சவுண்ட் ரேஞ்சில் இருக்குது. ப்ரைஸ் வந்து 68 ரூபா, இங்கே 116 ரூபா. ஸோ இதை நம்ம ஒரு நல்ல சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ சேம் ரெண்டுமே சப்போர்ட்டும் சரி ரெசிஸ்டன்ஸும் சரி சேம் வேல்யூ தான் அப்படின்னு இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் நாளுக்கு நாளாக வந்து கம்மியாகிட்டே போகுது. ஸோ வந்து நிஃப்டி வந்து கிராஜுவலாக கம்மியாக இல்லை, கிட்டத்தட்ட பயங்கரமாக கம்மியாகிட்டே போகுது. ஸோ இந்த வாரம் வந்து ஏற்கனவே H1B விசா அந்த இம்பேக்ட்டும் போயிட்டு இருந்துச்சு. டேரிஃப் இம்பேக்ட் ரொம்பவே போயிட்டு இருந்துச்சு. H1B விசா அந்த இம்பேக்ட் ரொம்ப போயிட்டு இருக்கு. பஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த மெடிசனோட டேரிஃபும் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா இந்த வாரத்துலாம் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் வந்து அதுவும் ஒரு காரணம் தான், ஜியோ பொலிட்டிக்ஸ் இருக்குல்ல, அதுவும் ஒரு காரணம் தான். ஸோ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு தான் போயிருக்கு. 25,169 ஆரம்பித்தது இப்படி டவுன் ஆகி 24, அதாவது 24,890 வந்து நிற்கிது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து அந்த டேட்டா படி பார்க்கும்போது 25,000 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக, அப்போ 25,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அடுத்து வந்து இப்போ ஃப்ரைடே டேட்டா போகலாம். ஃப்ரைடே டேட்டா படி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மூணுமே டூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே எல்லாமே இங்கேயும் இன்க்ளூட் பண்ணிட்டோம். அப்போ தான் கம்பேர் பண்ண வசதியாக இருக்கும். ஸோ சேம். ஸோ அடுத்த மணி செக்ஷனில் ஒரு 3 எடுத்துக்கிட்டோம். ஓஏ அக்கௌண்ட்டு, அப்புறம் சேஞ்ச் இன் ஓஏ அக்கௌண்ட் எடுத்துட்டோம். எல்லாமே பயங்கரமாக இருக்குது. எல்லாமே ஓஏ அக்கௌண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. சேம் இம்பைட் வால்டர் வந்து ரொம்ப வேரியேஷன் இல்லாமல் அதே ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. பட் ப்ரைஸ் ரொம்ப வேரியேஷன் இருக்குது. நான் ஏன் அப்படி இது இன்க்ளூட் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா இம்பைட் வால்டிலிட்டி ப்ரைஸ் ரொம்ப ரெண்டுமே இன்டர்லிங்க் தான். ஸோ வந்து இம்பைட் வால்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ப்ரைஸும் ரொம்ப அதிகமாக போகும். ஸோ 8 ரேஞ்சில் தான் இருக்குது. பட் ப்ரைஸ் இந்த இடத்துல அதிகமாக இருக்கனால இது ஒரு பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். 24,700 ஒரு பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணியாச்சு. ஓகேவா, அப்புறம் இந்த சைடு ஃபுட் செக்ஷன் வந்தீங்கன்னா இந்த 2 இது மட்டும் தான், மற்ற எல்லாமே ரொம்பலாம் வேல்யூ இல்லை. ஸோ ஈஸியாக 2 மட்டும் எடுத்துக்கலாம். இந்த சைடு பார்க்கும்போது வந்து 8.71 நீங்கள் 49 ரூபா, கிட்டத்தட்ட டபுளாக ப்ரைஸ் வந்து டபுளாக இருக்குது. பட் இம்ப்ளைட் வால்டிலிட்டி வந்து ஓரளவு கிட்ட தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 24,600 ஒரு நல்ல சப்போர்ட்டாக நம்ம எடுத்துட்டாச்சு. ஓகேவா, இந்த ஃப்ரைடே நிஃப்டி முடிவில் பார்த்தீங்கன்னா 24,654 நம்ம 25,000 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிட்டோம். ஆல்ரெடி தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா 25,000 கீழே தான் இருக்குது. ஸோ வந்து இதுக்கு மேலே போகாது அந்த மாதிரி தான் இருக்குது. 25,000 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிடணும். ஓகே, நான் தேர்ஸ்டே பண்ணோம்ல. பட் ஆல்ரெடி ஸ்டாக் வந்து 25,800 தான் இருக்குது. நீங்கள் ஃப்ரைடே எடுத்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப டவுன் ஆகி 24,654 வந்து நிற்கிது. ஸோ ரொம்ப அதாவது கிராஜுவல் இல்லாமல் கம்மியாக போய்கிட்டே இருக்குது. பட்
இப்போ வந்து ஃப்ரைடே முடிவில் இருக்குது. ஃப்ரைடே முடியல, இப்போ மண்டே என்ன முடிவில் நம்ம வந்து போக போகிறோம் அப்படின்னா 24,700 தாண்டாது அப்படின்னு ரெசிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணிக்கிறோம். 24,600 ஒரு சப்போர்ட்டாக வச்சு மேலே போகும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். பட் இப்போ ஸ்டாக் இருக்க நிலைமையே 24,654. ஓகேவா? ஸோ இப்போ மண்டே எப்படி ஆகுது அதை நம்ம பார்க்கலாம். மண்டே 29 பார்த்தீங்கன்னா 24,634, 20 பாயிண்ட் கிட்ட கம்மியாக இருக்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நாளுக்கு நாளாக கம்மியாகிட்டே தான் வருது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஓரளவு வந்து அதாவது ஒரே நாளில் நாளைக்கு ஜம்ப் ஆக வாய்ப்பு கம்மி தான். அப்போ ஓரளவு கணிச்சிடலாம். அப்போ கம்மியாக தான் ஆக போகுது அப்படி கணிச்சிடலாம். பட் அந்த வாரம் முடிய போகுது, செவ்வாய்க்கிழமை கிட்ட வரப்போகுது. பட் இப்போ தான் வந்து நம்ம ஒரு ஐடியாவே வருது, இவ்வளோ நாள் ஃபுல்லாக கம்மியாகுது, பட் இனிமேல் கம்மியாக தான் ஆக போகுது போல சொல்லி ஒரு ஐடியா வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 24,654, அதாவது மண்டே ஃப்ரைடே டேட் படி பார்த்தீங்கன்னா 24,654 இருக்குது. இப்போ மண்டே வரும்போது முடிவில் 20 பாயிண்ட் கிட்ட கம்மியாகி 24,634 அந்த ரேஞ்சில் முடிவாகுது. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்கலாம். ஸோ வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து 25,700 தாண்டவே இல்லை. ஸோ அந்த ரேஞ்சில் அந்த ரேஞ்சு கீழே இருக்குது, 634 இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து இந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்து டூஸ்டே எப்படி மூவ் ஆக போகுது. டூஸ்டே வந்து எண்ட் ஆஃப் த எக்ஸ்பிரி, அதாவது அந்த வீக் எக்ஸ்பிரியில் எண்ட் ஆஃப் த டே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா வந்து எல்லாமே சேல் பண்ண பார்ப்பாங்கள்ல. ஸோ அதனால் வந்து வீக் எக்ஸ்பிரி, அந்த எக்ஸ்பிரி முடிவு பண்ணனால அந்த இடத்துல கம்மியாக தான் ஆகும். அந்த நிலைமையும் ஒன்று இருக்குது. ப்ளஸ் எப்படி கண்டிஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே முடிய போது பார்த்தீங்கன்னா ஏதாவது முடிவுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து உள்ளே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே 1 லேக், இது வந்து 2 லேக் கவுண்ட் கிட்டே இருக்குது. ஓஏ சேஞ்சின் ஓஏ கொண்டு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. பட் இங்கே பாருங்கள், அந்த இம்பைடு வால்டிலிட்டி பாருங்கள், 10 எல்லாம் 10 ரேஞ்சு, அப்போ 11 12 வரைக்கும் போயிருக்கு. இந்த சைடு நம்ம வால்டிலிட்டி பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகமாக இருக்குது. ஸோ இதுவே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். 24,700 ஒரு பெஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த சைடு புட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இதை அதாவது இந்த இடத்துல எல்லாமே அதிகமான கவுண்டில் தான் இருக்குது. ஸோ வந்து இந்த இடத்துல 9.35 இங்கே தான் வந்து ப்ரைஸும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வால்டிலிட்டிக்கு தான் ப்ரைஸும் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் 24,000 சேம் 24,700 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துலையுமே நான் முடிவு பண்ணிட்டேன், டூஸ்டே வந்து கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் ஆக போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா டூஸ்டே வந்து கான்ட்ராக்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ண பார்ப்பாங்கள்ல. ஸோ அதனாலேயும் கம்மியாகும். ப்ளஸ் வந்து சிச்சுவேஷன் ஏற்கனவே கம்மியாகிட்டு இருக்குல்ல, அந்த சென்டிமெண்ட்னாலேயும் கம்மியாகும் அப்படி சொல்லி முடிவு தான் வந்தேன். சரி டூஸ்டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டூஸ்டே பார்த்தோன்னா 24,611.11 முடியுது. அப்போது 635 வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 பாயிண்ட் கிட்ட கம்மியாயிருச்சு. ஸோ கம்மியாக தான் முடிஞ்சிருக்கு. அதாவது வீக் ஸ்டார்ட்டில் வந்து 25,169.5ல் ஆரம்பித்தது, கிட்டத்தட்ட இப்போ முடியும் போது பார்த்தீங்கன்னா 24,611.11 முடிஞ்சிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 25,169.5ல் போன வாரம் ஆரம்பித்தது, எங்கே முடியும் 24,611.1ல் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 558 பாயிண்ட் கிட்ட நிஃப்டி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ ட்ரேடர் 1 அப்போ ட்ரேடர் 2 அவரை உள்ளே வந்தாங்க பார்த்தீங்களா, அங்கே அவரோட நிலைமையை பார்க்கலாம். ட்ரேடர் 1 செவ்வாய்க்கிழமை, அதாவது போன வாரம் இந்த வீக் ஸ்டார்ட் ஆச்சுல, அந்த டைமில் உள்ளே வராங்க 2 பேரும். கிட்டத்தட்ட உள்ள வர நம்ம எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா, ஆப்ஷன் செல்லர் அந்த இடத்துலேருந்து பார்த்து எடுத்தோம். அதாவது இதுதான் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு மேலே போகாது அப்படின்னு உள்ளே வந்தோம். இது வந்து சப்போர்ட், இதுக்கு மேலே போகும் அப்படின்னு உள்ளே வந்தோம். பட் ஆப்ஷன் பையர் எப்படி பார்ப்பாங்கன்னா, இதை வாங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக மேலே போகுது அப்படின்னு அர்த்தம், இந்த புட் செக்ஷன் வாங்கினாங்க அப்படின்னா கீழே போகுது அப்படி தான் எடுத்துப்போம். அப்படி தான் ஆப்ஷன் பையர் வந்து வருவாங்க. இப்போ ட்ரேடர் 1 அவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம வந்து டூஸ்டே எடுத்து வச்சு பண்ணிக்கிறேன். ஆமாம், டூஸ்டே படி பார்த்திங்கன்னா ஆப்ஷன், அதாவது கால் ஆப்ஷன் வாங்குறாரு, 25,200 வாங்குறாரு. அதுதான் நம்ம இங்கே போட்டிருப்போம். புல்லிஷ் நினச்சி அவர் வாங்குறாரு. கிட்டத்தட்ட 11,250 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி அந்த கான்ட்ராக்டை வாங்குறாரு. பட் நம்ம இது வரைக்கும் எடுத்த டேட்டாவில் ஆப்ஷன் அந்த எல்லாமே ஸ்டாக் கம்மியாகிட்டு தான் இருந்துச்சு. ஃபுல்லாகவே நம்ம டேட்டா படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 550 பாயிண்ட் கம்மியாயிருச்சு. ஸோ இதுலேயே
இப்போது அந்த எண்ட் ஆஃப் த எக்ஸ்பிரி டேட்டில் பாருங்கள், அதே 25,200ல் ப்ரீமியம் பாருங்கள். ஸோ இதுதான் ப்ரீமியமோட அந்த காலம். 25,000 பார்த்தீங்கன்னா 0.05 எங்கே இருந்தது ப்ரீமியம்? 150 ரூபாலேருந்து 0.05. ஸோ லாபமே இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த டோட்டல் போட்ட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் போச்சு. இந்த ப்ரீமியம் போட்டார்ல, ஸோ அது போச்சு. பீரியஸ் புல்லிஷ் நினச்சி வந்தார். இந்த ட்ரேடர் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 11,250 ரூபா லாஸ். இன்னொரு ட்ரேடர் உள்ளே வந்தார்ல, அவர் என்ன நினச்சிட்டு வந்தார், மார்க்கெட் வந்து டவுன் ஆக போகுது அப்படின்னு நினச்சா உள்ளே வந்தார். அவர் வந்து 25,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உள்ளே வந்து 98 ரூபா ப்ரீமியமில் நாங்கள் ஃபஸ்ட்டே தான் போட்டிருப்போம். 98 ரூபா ப்ரீமியம் ப்ரைஸில் வாங்கினார். லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா போட்டு கிட்டத்தட்ட 7,350 ரூபா அவரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. எண்ட் ஆஃப் த வீக் எக்ஸ்பைரி டேட்டு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பைரி, அதாவது எண்ட் ஆஃப் த எக்ஸ்பைரி, அதாவது நிஃப்டி 30/9 பார்த்தீங்கன்னா 25,200 அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உள்ள அந்த எல்டிபி பாருங்கள். இதுதான் அந்த எல்டிபி காலம். 25,200 அந்த எல்டிபி வந்து 589.7. இப்போ கரண்ட் ப்ரீமியம் 589.7. அவர் இன்வெஸ்ட் பண்ணது 98. இப்போ 589 இன்ட்டு 7 இன்ட்டு 75 போட்டிங்கன்னா 44,227.5. ஸோ அதில் 7,350 ரூபா அவர் இன்வெஸ்ட் பண்ணதை கழிச்சிங்கன்னா 36,000. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 36,000. அப்போ இவ்வளோ இது ப்ராஃபிட். அதில் வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜ் எல்லாமே போகும். இப்போது பியரிஷ்னு சொல்லி உள்ளே வந்தவருக்கு இவ்வளோ லாபம். ஸோ 25,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஃபிக்ஸ் பண்ணவர் மார்க்கெட் ரொம்ப அவர் நினச்ச மாதிரியே ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப டவுன் ஆகி அந்த ப்ரீமியமில் லாக் பண்ணவர். 98 ப்ரீமியம் வந்து உள்ளே வந்தவர் இப்போ லாஸ்ட் ப்ரீமியம் வந்து 589 ரூபா. ஸோ அந்த ஒரே வாரத்தில் இவர் சம்பாதிச்சது வந்து 36,877 ரூபா. இதுதான் வந்து ட்ரேடர் 2 பீரிஷ்னு வந்தார்ல, அவரும் சம்பாதிச்ச காசு. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ட்ரேடர் 2க்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைச்ச மாதிரி ஒரு டேட்டா மூலமாக பார்த்துருப்போம். ஸோ இதே ப்ராஃபிட் வந்து, அதாவது இந்த ப்ராஃபிட்டும் சரி, ஒரு ப்ராஃபிட்டில் தான் அடுத்த வாரமும் இந்த ட்ரேடர் 2க்கு வந்து அமையலாம், இல்லை அமையாலையுமே போகலாம். பட் வந்து இந்த அனலைசேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இன்னும் நான் இண்டிகேட்டர் வச்சு எல்லா இன்புட்டும் நான் போட்டு பண்ணினேன்னா அப்படி இல்லை. நான் கற்றுக்கிட்ட இந்த ஓஐ, அதாவது வந்து ரீசெண்ட் டேஸில் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே வந்து அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டே சொன்னேன். அந்த ஆப்ஷன் செயின் என்எஸ்சியில் உள்ள ஒவ்வொரு காலமும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி, ஸோ அது மூலமாக எப்படி அனலைஸ் பண்ணலாம் சொல்லி போனேன். ஸோ அந்த ஓஏ கான்செப்ட் ஆஃப் வந்து சேஞ்ச் இன் ஓஏ, இம்பிள் வாலட்டிலிட்டி, அப்புறம் வந்து எல்டிவி ப்ரீமியம் ப்ரைஸ், இதை வச்சு எப்படி அனலைஸ் பண்ணலாம் சொல்லிட்டு நான் அனலைஸ் பண்ணேன். இந்த 1 வீக் அனலைஸ் பண்ணேன். ஓகே, ஓரளவு வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அது மூலமாக அந்த ட்ரேடர் 1ன்னு ஒருத்தர் உள்ளே வந்தால் எப்படி இருக்கும், ட்ரேடர் 2ன்னு சொல்லி ஒருத்தர் வந்து புட் ஆப்ஷன் பை பண்ண எப்படி இருக்கும், இந்த மாதிரி வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் அந்த ஒன் வீக் வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம எப்படி கற்றுக்கிட்டோமோ அதை வச்சு அனலைஸ் பண்ணால் தானே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வீடியோஸ் எல்லாம் பார்த்து நம்ம கற்றுக்கிட்டதை நம்ம ஸ்டைலில் கொஞ்சம் அனலைஸ் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதை தான் அனலைஸ் பண்ணேன். அதை தான் வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நான் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறேன். உங்களுக்கு இந்த மெத்தட் ஓகேனா நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா, ஓகே இந்த மெத்தடும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆக சொல்லி எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.